வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பொங்கல், இட்லி, தோசை, சப்பாத்திக்கு அருமையான சுவையில் ஒரு சாம்பார் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இது போல் நீங்கள் சாம்பார் செய்தீங்கன்னா பொங்கல் காலியாவதோ இல்லையோங்க, சாம்பார் காலியாகிடும். அந்த அளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த சாம்பார் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 1 கப்பு பாசிப்பருப்பை இது போல் குக்கரில் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்தும் செய்யலாங்க. நம்ம இன்றைக்கி பாசிப்பருப்பை மட்டும்தான் சேர்த்து செய்ய போகிறோம். இப்போ இது போல் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பிறகு நல்ல தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 10 பல்லு பூண்டுகளை தோல் நீக்கி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் 3 பழுத்த தக்காளிகளை கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. கல்லுப்பை எப்போவுமே கையால் சேர்த்து பாருங்கள், அளவுகள் கரெக்டாக இருக்குங்க. இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இது போல் நம்ம ஆயில் சேர்த்து வேக வைக்கும் போது பருப்பு நல்லா பூ போல் வெந்து வருங்க, பொங்கி வராமையும் இருக்கும். இதை அப்படியே நம்ம மூடி போட்டு அடுப்பை ஆன் பண்ணி வேக வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம இது போல் விசில் போட்டுட்டு இதை 10 நிமிஷம் விட்டுடலாம். நல்லா 3 விசில் வரட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு பருப்புகள் நல்லா வெந்து வந்திருக்குது, பூ போல் வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ அந்த தண்ணிகளை இருத்துட்டு இது போல் மத்தால் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். இப்போ இது கூடவே வடித்து வைத்த தண்ணிகளை சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு முக்கியமாக ரொம்ப குழைவாக கடையக்கூடாதுங்க, அதே போல் ரொம்ப பருப்பாகவும் இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இப்போ தாளிக்கிறதுக்காக கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் நல்லா சூடாகட்டுங்க. இப்போ இந்த ஆயில் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 காய்ந்த மிளகாய், 1 கைப்பிடி சின்ன வெங்காயத்தை இது போல் தோல் உரித்து சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயத்தை கட் பண்ணாமல் முழுசாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இந்த சாம்பாருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பாருக்கு முக்கியமாக பெருங்காயத்தூளும் பூண்டுகளும் நிறைய சேர்க்கணுங்க. இந்த பக்குவத்தில் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சப்போஸ் சாம்பார் தூள் இல்லைன்னா மிக்சடு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ மசித்து வைத்த பருப்புகளை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது போல் இது நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு குக்கரில் 1/2 கிளாஸ் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். முக்கியமாக இந்த சாம்பார் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற மிளகாய்த்தூள், தாளிப்பு எல்லாமே இந்த பருப்பு கூட நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு கொதி வந்துடுச்சு. இந்த பக்குவத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃபைனலாக இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒரு ருசியான பொங்கல் சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க. இது பொங்கல் கூட சாப்பிடும் போது பொங்கல் காலியாவதோ இல்லையோ சாம்பார் காலி ஆகிடுங்க, அந்தளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட ரொம்ப ஆப்டாக இருக்குங்க.
நல்ல சூடான சாதத்து கூட இந்த சாம்பார் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிடுங்க. அட்டகாசமாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய சாம்பார் வகைகள், சட்னி வகைகள் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். லிங்க்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி செய்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.